ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு பள்ளியில சில ஆசிரியர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பெயர் எப்படி வந்தது, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அடிப்படையிலே நம்ம குழந்தைங்கள்கிட்ட, நம்ம இளைஞர்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட தமிழ்நாடு அந்த பெயர் எப்படி வந்தது, எப்ப வந்தது, எவ்வளவு தியாகங்கள், அதுக்கு அந்த பெயர் வர்றதுக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க, இது அடிப்படை. நம்ம இந்த தமிழ்நாட்டுல வாழறோம், நம்ம மாநிலம், நாம இந்த மாநிலத்துக்கான பேர் எப்படி வந்தது அப்படின்றது குறைந்தபட்சம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அடிப்படையானது. இங்க இத பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இது அவசியமானது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது அவங்க கிட்ட ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியல. நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது தமிழ்நாடுன்ற பேர் வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல சுதந்திரம் வாங்கின பின்னாடி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் நம்ம வாங்கணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து சென்னை ராஜ்யம், சென்னை மாகாணத்தை தலைமையா கொண்டு ஒரே மாநிலமா இயங்கிட்டு இருந்தோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொழி பேசுற ஒவ்வொரு மொழி, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எங்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணும், கன்னடம் பேசக்கூடிய மக்கள் எங்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணும், மலையாளம் பேசக்கூடிய ஒரு மக்கள் எங்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொழி வாரியா அவங்க அந்த போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. 1956 நவம்பர் 1ஆம் தேதி ஆந்திரா தனியாகவும், கேரளா தனியாகவும், கர்நாடக மாநிலம் தனியாகவும் பிரிந்து செல்கிறது. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்ப சென்னை மாகாணம் மட்டும் தனியா இருக்கு, சென்னை ராஜ்யம் மட்டும் தனியா இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் மொழிவாரி மாநிலமா பிரிஞ்சு அவங்க மாநிலத்துக்கு பேர் வச்சுட்டு போயிட்டேன்ட்டாங்க. ஆனா நம்ம மாநிலத்துக்கு, தமிழ் பேசக்கூடிய மாநிலத்துக்கு அந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம நம்ம சென்னை மாகாணமாவே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். அப்ப இங்கவும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள், திராவிடர் கழகம், பெரியார் தான் முதல்ல மலையாளி போயிட்டான், கன்னடம் பேசுறவன் போயிட்டான், தெலுங்கு பேசுறவன் போயிட்டான். இவன் எல்லாம் போன பின்னாடியும் நம்ம ஊருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம வெறும் சென்னை ராஜ்யம், சென்னை பட்டினம் இப்படியே பேரை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது இது அவமானமா இருக்குது. நம்ம தமிழ்நாடை மாத்தணும், பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்து வழக்கிலையும் பேச்சு வழக்கிலையும் இனிமே தமிழ்நாடு அப்படின்ற உச்சரிப்பு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. இப்ப இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி பிடிவாதமா நின்று என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடுன்னு பேரை மாத்துறதுக்கு காமராஜர் ஒத்துக்கவே இல்லை. இது சென்னை மாகாணம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறாங்க. நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பும் போது, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பூபேஷ் குப்தா அவர் தான் நாடாளுமன்றத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வர, தனிநபர் மசோதா கொண்டுட்டு வர. அந்த தனிநபர் மசோதா மேல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கைகளை எதை ஏத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, தமிழ்நாடுன்னு பேரு வைக்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியா இருக்கு. பூபேஷ் குப்தா நாடாளுமன்றத்துல தனிநபர் மசோதா கொண்டுட்டு வர்றாரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாது, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க, அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பூபேஷ் குப்தா குரல் எழுப்பினாரு. அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா நாடாளுமன்றத்துல அன்னைக்கு மேலவை உறுப்பினர் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து மிகப்பெரிய அளவுல விவாதம் பண்ணாரு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப நீங்க சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நீங்க சுகத்தை கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்ப அவரு அண்ணா கேட்கிறாரு, நீங்க நாடாளுமன்றத்துக்கு லோக்சபா அப்படின்னு பேர் வச்சுக்கிறதுல என்ன நீங்க சுகம் கண்டு போயிட்டீங்களோ, அதே மாதிரிதான் தமிழ்நாடு பேரை வைக்கிறதுலயே நாங்க அந்த சுகத்தை கண்டுக்கிறோம். அதனால தமிழ்நாடுன்றது பேர் வைக்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல அண்ணா குரல் எழுப்புறாரு. அதுக்கு பின்னாடி இங்க சங்கரலிங்கனார் என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவரு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்ன்றதுக்காக 76 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரத பந்தல்லே உயிர் விட்டுறாரு. எப்ப அவர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாருன்னா 27/7/1956 உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. அப்படி தொடங்கி அவருடைய கோரிக்கையை காமராஜர் ஏத்துக்கல. தொடர்ந்து 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து 13/10/1956
அவர் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த சூழ்நிலை இறந்து போயிடுறாரு. அதுக்கு பின்னாடியாவது இந்த தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் பெயர் மாற்றத்துக்கு காமராஜர் ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. தனிநபர் சட்டமன்றத்துல மசோதா கொண்டு வந்தாங்க. அப்பவும் நிறைவேற்ற முடியல. அதனை தொடர்ந்துதான் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரார், முதலமைச்சரா வரார். அப்ப அறிஞர் அண்ணா முதலாக சட்டமன்றத்துல கூட்டும் போது முதலாக கொண்டுட்டு வந்த பேர் தான் தமிழ்நாடு. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பின்னாடி 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வர அண்ணா ஏகமனதாக அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. அதாவது சென்னை மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பின்னாடி நம்ம தலைமைச் செயலகத்தை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றினாங்க. இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறுக்கு சொந்தமானதுதான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு என்ற பெயரை நம்மளுடைய இளைஞர்கள், நம்ம வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள் அனைவருக்கும் தெரிய வைங்க, அனைவரையும் படிக்க சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றம் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை கூட தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசிக்கே நமக்கு அதுதாங்க. அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல வாழறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்? இதை விட நம்ம அடிப்படையா சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் எப்படி வந்தது, அது யாரால் கொண்டு வரப்பட்டது, யார் யார் போராடினாங்க, யார் யார் தியாகம் செஞ்சாங்க, உயிர் தியாகம் செஞ்சாங்க, அப்படி என்பதை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் அதை கற்று சந்ததியர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.